ஈராக்கில் அரசுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதலுக்கிடையே திக்ரிட் மருத்துவமனையில் சிக்கித் தவிக்கும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 6 செவிலியர்கள் உட்பட 46 இந்திய செவிலியர்களையும் பாதுகாப்பாக மீட்டு தாயகம் அழைத்து வர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நேற்று எழுதிய கடிதத்தில் ஈராக்கின் திக்ரிட் பொது மருத்துவமனையில் பணியாற்றி வரும் 46 இந்திய செவிலியர்கள் தற்போது அங்கு நிகழ்ந்து வரும் மோதலுக்கிடையே சிக்கியிருப்பதை பிரதமர் அறிவார் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர்களில் சினி, சிலி, சிமி, அலீனா, நீத்து மற்றும் மனிதா ஆகிய 6 செவிலியர்கள் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த இளம் செவிலியர்களின் பாதுகாப்பு குறித்து அவர்களின் குடும்பத்தினர் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். இந்த செவிலியர்கள் அனைவரும் ஈராக்கின் சுகாதாரத்துறைக்கு தங்களின் மதிப்புமிக்க சேவைகளை அளித்து வரும் அப்பாவி செவிலியர்கள் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இந்திய செவிலியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் அவர்கள் அனைவரையும் பத்திரமாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகளின் மிக உயரிய கடமை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த பிரச்சனையில் பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு ஈராக்கின் மிக உயரிய அதிகார அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை, ரெட் கிரசன்ட் எனப்படும் செம்பிறை அமைப்பு உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் கவனத்திற்கு இப்பிரச்சனையை கொண்டு சென்று 6 தமிழக செவிலியர்கள் உட்பட இந்திய செவிலியர்கள் அனைவரையும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இந்தியாவுக்கு அழைத்து வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்.